ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் சைக்காலஜி பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்லாம் மறக்காமல் வீடியோ கடைசி வர பாருங்கள். ஸோ லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் பெர் மந்த் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி நிறைய பேர் 0 to 10% தாங்க ஓட் பண்ணியிருந்தாங்க. 52% ஆஃப் த பீப்புள் அதுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 10 to 20%ங்கிறது ஒரு 18% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 20 to 30% ஒரு 6% பீப்புள் தாங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியாக அபவ் 30% 24% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களில் எத்தனை பேர் மந்த்லி டார்கெட் ரீச் ஆன உடனே ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இதில் தாங்க ப்ராப்ளமே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ லிட்ரலி 1 to 2 ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் மந்த்லி டார்கெட் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதாவது நான் ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்கள தாங்க சொல்கிறேன். ஸோ ஏடிஎம்மில் ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 4-5 ட்ரேட் தேவைப்படலாம். ஸோ ஓடிஎம்லலாம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 10 ட்ரேட் கூட மேபி தேவைப்படலாம். ஓடிஎம்லலாம் நீங்கள் யாரும் ட்ரேடே பண்ணக்கூடாதுங்க. ஸோ ஆனால் ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஈஸியாக 2 ட்ரேடில் மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் ஐடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சத்தியமாக 2 ட்ரேடுக்கு மேலெலாம் தேவையே படாதுங்க. ஸோ 0 to 10, 10 to 20க்குள்ளலாம் ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ நானும் அந்த போலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேங்க. நான் 10 to 20% ஓட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு 2-2.5 மாதமாக தாங்க இந்த ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மாதமும் சேர்த்து ஒரு மைனர் ப்ராஃபிட் தான். பட் இந்த ஜான்வரியில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு மந்த்லி லிமிட் வச்சுருந்தேன். அந்த லிமிட் ரீச் ஆன உடனே நான் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நான் 3 மந்த்ஸும் என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒரே ட்ரேட்லேயே நான் அந்த மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணி முடிச்சிருந்தேன் ஆல்ரெடி. பட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடிட்டு சும்மா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ சும்மா இருக்க முடியலனாலும் நம்ம அட்லீஸ்ட் லாட் சைஸையாவது கம்மி பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஸோ ஃபர்தராக எடுக்க போகிற ட்ரேட்ஸில் ரூல்ஸை எப்பவும் போல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஓகே. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுறோங்க. ஸோ ஆல்ரெடி டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சுங்கிற தெனாவட்டில். ஸோ இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா எல்லாருமே ஈஸியாக ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பையிங்லலாம் 10% ரொம்ப சப்பையாக ரீச் பண்ணிடலாம். பட் 10% ரீச் ஆகிட்டா போதும், அதோடு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், இதுக்கு மேலே ட்ரேடே பண்ண மாட்டேன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா லைஃப்பில் 1 மந்த் கூட நம்ம ரெட்டில் க்ளோசிங்கே வைக்க மாட்டோங்க. ஸோ எல்லா மந்த்தும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஹானஸ்ட்லி ஓவர் நைட்லலாம் அந்த டிசிப்ளின் உடனே கொண்டு வந்துட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 months or 5 monthsக்குள்ளேயாவது நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. நிறைய பேர் கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்டலாம் இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இதே தாங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணாலும் எப்படியாவது மந்த் எண்டில் நாங்கள் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓவராலாக அந்த மந்த்துக்கு நம்ம பார்க்க போனோம்னா ரெட்டில் தான் க்ளோசிங் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு வேக்கப் காலாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிடுங்க. ஸோ மந்த்லி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போகிறோமா இல்லை அதோட ஸ்டாப் பண்ண போகிறோமா அப்படின்னு இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டிசிப்ளினில் கடல் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இதை நான் கண்டிப்பாக சேர்த்துப்பேங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நானும் என்னோட இந்த ஆப்ஷன் பையிங் ஜேர்னியில் நடக்கிறது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், என்னோட மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த்லாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேங்க ரெகுலராக. ஒருத்தரோட மிஸ்டேக்ஸில் தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேங்க. ஸோ அதனால் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஈகோவுமே கிடையாது. ஸோ இத்தனை வருஷமாக அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனி ஃப்யூச்சர்லேயும் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னால் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு 1%ஆவது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சுன்னா, ஸோ அதை நினச்சே நான் லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பாக இருப்பேங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐசிடி கோர்ஸோட ஆஃபர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் என்ன ப்ரோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸே எதுவுமே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த கமெண்ட்டையும் நான் பின் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வீடியோலாம் இருந்தால் அனுப்புங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது இருந்தால் அனுப்புங்க, உங்களை பற்றி உங்கள் கோர்ஸை பற்றிலாம் பேசியிருந்தா ஏதாவது மெசேஜஸ் இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து கோவப்படுறதா இல்லை பாவப்படுறதான்னு சத்தியமாக புரியலைங்க. இந்த ஸ்கேம் பண்ணுற ஃப்ராட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் மக்களோட மண்டையை எந்த அளவுக்கு கழுவி வச்சிருக்கான்னு பாருங்கள். ஃபீட்பேக் வீடியோ, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதெல்லாம் பார்த்து 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 உண்மைன்னு நம்பி ஸோ அதை பேஸ் பண்ணி மேஜரான டிசிஷன்ஸ்லாம் எடுத்து அவங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாமலே இருந்தாங்கன்னா ஸோ ஸ்கேமர்ஸும் சேஞ்ச் ஆகவே மாட்டாங்க. ஸோ தினம் தினம் புதுசாக ஒருத்தன் உருவாகிட்டே தான் இருப்பான். ஸோ நீங்கள்லாம் என்றைக்கு தெளிவாகிறீங்களோ ஸோ அப்போ தாங்க அந்த ஸ்கேமர்ஸோட எண்ணிக்கைகளும் கம்மியாகும். ஸோ ஏன்னா ஏமாறுறவங்க வந்து இருக்கிறதுனால தான் அவங்களாம் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் கொஞ்சம் உஷாராயிட்டேன்னா அவங்க எப்படிங்க வருவாங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தலை, ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஸோ அதனால தாங்க என்னோட கோர்ஸ்லையும் யாரும் பெருசாக ஜாயின் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி யாருமே ஜாயின் பண்ணலனாலும் எனக்கு பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சாகிற வரைக்கும் அந்த மாதிரி சீப்பான ப்ரொமோஷன்லாம் பண்ணவே மாட்டேன். பீப்புளை நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னோட வீடியோஸை ஒரு 4-5 பார்த்தாலே போதும். ஸோ என்னோட ஒர்த் எவ்வளோ, என்னோட ஜென்யூன்னஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நல்லாவே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து யாராவது ஜாயின் பண்ணால் போதுங்க, மற்ற யாருமே தேவையே இல்லை. நீங்கள் என் கோர்ஸ்லாம் சத்தியமாக ஜாயின் பண்ணவே வேண்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எவன்ட்டையாவது போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அவன்கிட்ட கொஞ்சமாவது மேட்டர் இருக்கா, அப்புறம் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறானா, ஸோ இந்த 2 விஷயத்த மட்டுமாவது கொஞ்சம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த சின்ன அனாலிசிஸ் கூட உங்களால் பண்ண முடியலன்னா மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் இன்னும் 1000 டைம்ஸ் வந்து டஃப்பாக இருக்குங்க. ஸோ அதை கடைசி வரைக்கும் உங்களால் மாஸ்டர் பண்ண முடியாமலே போயிடும். இதே மைண்ட் செட்டில் நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் யாருக்குமே அந்த பழைய ரேட்டில் கண்டிப்பாக கொடுக்கறதா ஐடியாவே இல்லைங்க. ஸோ அதனால தான் சீக்கிரம் கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ லேட்டாக வந்துட்டு சாரி ப்ரோ இப்போ தான் வீடியோவை வந்து பார்த்தேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்றைக்கி அந்த ஆப்ஷன் பையிங் டார்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மந்த்லி டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.